கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசு நினையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பாய் நடத்தி கொண்டிருக்கிறது. ஓகே, இந்த வேளையில கூட இந்த பிரசங்கத்துக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி. அன்பு ரட்சகா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, விசேஷமாய் ஆண்டவரே யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த ஓய்வு நாளில தேவரே நீர் என்ன பேசுவீரோ என்று விசுவாசத்தோடு இந்த பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்களை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் தேவ பிரசனம் இந்த பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நாச மோசங்களையும் விலக்கி காத்தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் அப்பா இந்த வேளையில இவர்களை ஆசீர்வதி நடத்தும். தேவ செய்தியும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ இந்நாள் வரைக்கும் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்ல. கர்த்தரை நோக்கி பார்க்க வந்திருக்கீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஓகே, இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளுக்கென்று தேவ செய்திக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அவருடைய வார்த்தை நம்மை புடமிடும், அவர் வார்த்தை நம்மை வழி நடத்தும், அவர் வார்த்தை நம்மளை ஆசீர்வாதமாய் கொண்டு போகும். சோ இந்த வேளையில கூட கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசாயா 38 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். ஹல்லேலூயா. சோ பாருங்க, இந்த வேத வசனத்தை வாசிச்சோம். எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம இந்த ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எசேக்கியா ராஜா தேவனுடைய சமூகத்துல போய் அழுகிறதான ஒரு காரியம் என்னன்னா, இவர் எசேக்கியா ராஜா யாருன்னா யூத ராஜாக்களிலே 12ஆம் ராஜாவாக அவர் வந்து இந்த நாட்கள்ல இருக்கிறார். அப்பொழுது அந்த ராஜ்யத்துல அவர் மிகவும் அருமையாய் ஆட்சி செய்தார் என்று அவருடைய நாட்களை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் தான் ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன என்று பார்ப்போம். 38ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிச்சு பார்ப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அவர் வியாதிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்ற வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இவர் அழுது ஜெபிக்கிறார். இவர் அழுது ஜெபித்த அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உண்மையும் மன உத்தமமாய் நான் செய்தேன், நான் எல்லா காரியத்தையும் உண்மையா நான் செஞ்சேன் என்று சொல்லி உமது பார்வைக்கு நலமானதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்லி அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, அவர் அழும்போது மிகவும் அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சுவர்புறமா திரும்பி அழுதார் என்று 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் ஜனங்க பக்கம் பார்க்கல, அந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு முன்னாடி அவர் அழல, திரும்பி அழுகிறார். சோ ராஜாவா தன்னுடைய அழுகை வெளிப்படுத்த முடியாது. எந்த மனுஷனுக்கு முன்பதாக அழுதாலும் அது சரியா இருக்காது. நமக்கு எங்க இருந்து செய்தி வந்ததோ அந்த தேவனிடத்துல நாம முறையிடுவோம் என்று அவர் விசுவாசத்தோட ஒரு செய்தியை கேட்கும்போது, ஒரு துர்ச்செய்தியை கேட்கும்போது, அவர் வந்து மரித்து போவார் என்ற ஒரு செய்தி கேட்கும்போது மிகவும் பாரத்தோட வேதனையோட தேவன் பக்கமாய் திரும்பி அவர் அழுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவரை குறித்துதான வேதாகமத்துல நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, உமக்கு முன்பதாக உண்மையா இருந்த, மன உத்தமமாய் நான் நடந்து கொண்டேன், நான் நலமான காரியங்கள் எல்லாம் செய்தேனே என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவர் விண்ணப்பம் பண்ணின உடனே இவர் விண்ணப்பம் பண்றார், தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரே, இந்த செய்தி இப்படி வந்திருக்கு, நான் வியாதியா இருக்கிறதுனால இந்த செய்தி எனக்கு வந்திருக்கு, இந்த செய்தி நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நான் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேனே அப்படின்ட்டு தன்னுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின உடனே அப்பொழுது அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு அவர் போகிறார். அந்த அரண்மனை முற்றத்துக்கு போகும்போது மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வாசிப்போம். அதுல 4-5 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உள்ள கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உடனடியாக ஒரு வார்த்தை வருகிறது.
உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று. இப்போ எசேக்கியா சொல்லுகிறார், நான் செய்த காரியத்தை நினைத்தருளும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே போன தீர்க்கதரிசி அப்படியே ரிட்டர்ன் வந்து சொல்லிட்டு போறார் நன்மையான காரியத்தை. உடனடியாக அது எப்படி மாற முடியும்? உடனடியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி அந்த இடத்துல அனுப்புகிறார்னா, அவர் தன்னுடைய நன்மையான காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்னுடைய நன்மை நினைத்து பாருங்க, நான் செய்த காரியத்தை நினைத்து பாருங்க என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி என்ன அவர் நன்மை செய்தார்? அப்படி ஆண்டவர் உடனே மாற்றுவதற்கு எசேக்கியா செய்த காரியங்கள் தான் என்ன? எதை வைத்து அவர் விண்ணப்பத்தை கேட்டார்? எதை வைத்து அவருடைய கண்ணீரை ஆண்டவர் வந்து துடைத்தார்? இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை வாசிச்சோம் என்றால், அவர் 25 வயதுல வந்து ராஜ்ய பாரத்தை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். அவர் தகப்பன் மரித்த உடனே அந்த இளம் வயதில் அவர் ராஜ்யத்துக்கு வந்த மாத்திரத்துல அவர் செய்த காரியங்களை குறித்து நாம் வாசிப்போம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவருடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவர்களை பழுது பார்த்து. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளையாகிய இந்த எசேக்கியா எவ்விதமாக இருக்கிறார்னா, 25 வயதுல அவர் ராஜ்யத்தை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார். அவருடைய தகப்பன் என்ன பண்ணினார்? தகப்பனுடைய காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரத்துல. அவங்க தகப்பன் என்னன்னா, தேவனுடைய ஆலயங்களை, அதாவது முற்பிதாக்களாகிய தாவீது வந்து ஏற்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும், தேவாலயத்தை எல்லாவற்றையும் அவன் மூடுகிறான். மூடி தெய்வங்களை, அதாவது விக்கிரகங்களை அவன் உருவாக்குகிறான். வாசிப்போம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமில் மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி. பாருங்க, மூலைக்கு மூலை பலிபீடத்தை உண்டு பண்ணுகிறான். அந்நிய தெய்வங்களை அவன் தூபம் காட்டுகிறான். தேவாலயத்தை அவன் மூடுகிறான் என்று அவருடைய தகப்பனை குறித்து வாசிக்கிறோம். யாருன்னா, எசேக்கியாவுடைய தகப்பனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவன் என்ன பண்ணுகிறான்? தேவாலயத்தின் காரியங்களை அழித்து விட்டான், முற்றிலுமா அழித்து விட்டான். தாவீதின் காலங்கள்ல, சாலமோன் காலங்கள்ல உருவாக்கப்பட்டதான அந்த தேவாலயத்தின் காரியங்களை அவன் மூடி போடுகிறான். அப்பொழுதுதான் இந்த எசேக்கியா ராஜா ராஜ்யத்துக்கு வந்த உடனே முதல் காரியம், முதல் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்ப முதலமைச்சர் ராஜ்யத்தை எடுக்கிறாரு அப்படின் போது அவங்க போடுற அந்த முதல் கையெழுத்து இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சைன் பண்ணாங்களோ அது அப்படியே நிறைவேறும். அப்போ அந்த முதன்மையான ஒரு காரியத்தை அந்த நாட்கள்ல ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அப்போ எசேக்கியா அந்த வாலிப வயதுல, இளம் வயதுல அவர் ராஜ்யத்தை எடுக்கும் பொழுது முதல் காரியமாக அவர் செய்ததுதான் நம்ம வாசிச்சோம். இப்போ என்ன பண்ணுகிறார்னா, அவன் ராஜ்யத்துல 1ஆவது வருஷம் வந்ததுமே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து, அல்லேலூயா, அவைகளை பழுது பார்த்தான். கர்த்தருடைய ஆலயத்தை திறக்கிறான், மூடப்பட்டதை திறக்கிறான், அவன் பழுது பார்க்கிறான் என்று. அல்லேலூயா. இன்றைக்கு நாம தேவ சமூகத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ சில நேரங்களில நம்ம முதன்மையை விட்டுடுறோம், கர்த்தரை விட்டுடுறோம், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இல்ல, நீங்க கர்த்தரை பாருங்க, முதன்மையான காரியங்களை தேடுங்க. முதலாவது தேவ சமூகத்துல நேராய் பாருங்க. ஆண்டவர் நித்தமும் நம்முடைய ஆண்டவர் வந்து கதவருகே நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எப்போ திறப்பான்? சோ முதலாவது நான் உட்பிரவேசிக்க வேண்டும். உட்பிரவேசித்து உள்ளும் புறம் மேய்ச்சலை கண்டனேத்தக்கதா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா முதன்மையான காரியத்தை நாம் கர்த்தருக்கு விட்டுட்டு கர்த்தரை தேடாம மற்ற காரியங்களை செய்கிறோம். நம்ம வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு தான் கடைசியா ஜெபிக்க வருகிறோம். சில வேலைகளில ஆண்டவரை தேடாம அந்த முதன்மையை கர்த்தருக்கு கொடுக்காம மனிதர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம், வியாபாரங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். சோ நம்முடைய தொழில்களுக்கு சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம்னா அதுக்கு முதன்மையான காரியத்தை செய்கிறோம். எங்கேயாவது நம்ம டிராவல் பண்ண வண்டிக்கு ஏறி போனோம்னா அதுக்கு முதன்மையை தேடுறோமே தவிர கர்த்தரை தேடுகிறத விட்டுடுறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ராஜ்யத்துக்கு ஏறின உடனே தன் தகப்பன் செய்தது போல அல்ல, தகப்பன் மூடிய ஆலயத்தை இவன் திறந்தான். ஹல்லேலூயா. தேவாலயத்தை திறந்தான். தேவனை தேட வேண்டும். முதலாவது தேவனை எல்லாரும் தேட வேண்டும். தேவாலயம் திறக்கப்பட வேண்டும். தேவ ஆசீர்வாதம் இந்த தேசத்துல நிரப்ப வேண்டும் என்பதை நன்கு அறிந்த எசேக்கியா, ஆமென், அததான் ஆரம்பத்துல சொன்ன, ஆண்டவரே, நான் செய்த நன்மையை நினைத்து பாரும். அவனுக்கு மரண செய்தி வந்ததுமே அவன் சொல்றான், உமக்கு உண்மையா இருந்த, மன உத்தமத்தோடு நடந்த, நான் செய்தது நினைத்தருளும், நான் செய்த நற்கிரியைகளை நினைத்தருளும், நான் செய்த நல்ல காரியங்களை. முதல் காரியம், அவன் ஆலயத்தை திறந்தது நல்ல காரியம். அந்த இடத்துல வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆலயத்தை திறந்தான், அவன் வந்து திறந்து அதை பழுது பார்த்தான் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ யார் முதலாவது தேவனுடைய காரியத்தை தேடுகிறார்கள் என்று கர்த்தர் காண்கிறார். ஆமென். சோ இந்த உலகத்துல ஆண்டவர் வந்து பார்த்ததுமே, நீங்க வந்து வீடு வச்சிருக்கீங்களா, வாசல் வச்சிருக்கீங்களா, நீங்க வந்து எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணிருக்கீங்களா,
வச்சிருக்கீங்களா, அதெல்லாத்தையும் கர்த்தர் பார்க்க மாட்டார். முதலாவது நீங்க தேவனை தேடுறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, முதலாவது வேதத்தை வாசிக்கிறீங்களா, வேத வசனத்தை கையில வச்சிருக்கீங்களா, இதை தான் கர்த்தர் முதலாவது காண்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவன் காண்கிற விதமாக நாம் நடந்து கொள்வோம். தேவன் விரும்பின காரியத்தை நாம் நடந்து கொள்வோம். அப்படி தேவன் விரும்பின காரியம் எதுவென்று அறிந்து கொண்டோம் என்றால் உண்மையாகவே வருகிற ஆபத்துல கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். பாருங்க, வருகிற இந்த துர்ச்செய்தியான காரியம் மரித்து போவா என்றால் சாதாரண விஷயம் இல்ல. இன்னைக்கு உங்களை பார்த்து நீ மரித்து போவ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை கேட்கும் போது ஐயோ இது என்ன இப்படிப்பட்ட செய்தியா இருக்கே அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா? சோ அதுக்காக நம்ம பயப்படுவோம்ல. அப்போ அந்த வார்த்தை கேட்டதுமே அவன் இம்மீடியட்டா தான் செய்த நல்ல காரியத்தை சொல்லுகிறான். ஆண்டவரே உமக்கு முன்பதாக உண்மையா இருந்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. அப்ப ஆண்டவரை பார்த்து உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? ஆண்டவரே நான் டெய்லி உண்மை நோக்கி பாக்குறேனே, டெய்லி உங்களுடைய பிரசங்கத்துல நான் கேட்டுட்டு இருக்கேனே, ஆண்டவரே நான் வேத வாசிச்சுட்டு இருக்கேனே, நான் நிறைய நற்கிரியைகளை செய்கிறேனே, தான தர்மங்களை செய்கிறேனே, தேவாலயத்திற்கு எல்லா காரியத்தை நான் செய்கிறேன் என்று உங்களால சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்க. தேவனுடைய காரியத்துல யாரெல்லாம் நிற்கிறார்களோ, தேவனுடைய ஆலயத்துல யாரெல்லாம் அவருடைய பணிகளை செய்கிறார்களோ அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் முதலாவது அவரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நெருங்கி வாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நீங்கள் பழகுங்க. கர்த்தர் அதை மாத்திரம் தான் விரும்புகிறார். ஆமே. இந்த 25 வயதுல கண்டிப்பா ராஜ்யத்துக்கு ஏறினதுமே எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்த வேண்டும், அதிகாரத்தோடு இந்த ராஜ்யத்தை நடத்த வேண்டும் தான் பொதுவா எல்லாருக்கும் தோணும். ஆனா எசேக்கியாவுக்கு அது தோணல. என் தேவனுடைய ஆலயம் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், என் தேவனுடைய ஆலயம் ஒழுங்கா இருந்துச்சுன்னா அது நான் சரியா செய்வேன் அப்படின்ட்டு தான் அவனுடைய நினைவு இருந்தது. அந்த 3ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் அந்த இடத்துல வசனத்துல பார்க்கிறோம், அவன் ராஜ்யபாரத்தின் முதலாவது வருஷத்துல தேவாலயத்தில் திறந்ததுமே, கதவுகள் திறந்ததுமே முதல் காரியம் அவர் என்ன செய்கிறார்? பழுது பார்க்கிற வேலைகளை செய்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயம் என்று பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆமென். முதலாவது உங்களுடைய இருதயத்தின் ஆலயத்தை நீங்க கவனமாய் வைத்துக் கொள்ளுங்க. அதை மூடி போடாதீங்க. அந்த காரியத்தை கர்த்தருக்காக திறந்து வைங்க. அந்த ஆலயத்தை கெடுக்காதீங்க. அந்த ஆலயத்தை நீங்க பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்க உங்க இருதயத்தின் ஆலயத்தை பாதுகாக்கலனா உண்மையாகவே அந்த வசனத்தினுடைய அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் என்ன சொல்கிறார்? வாசிப்போம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. சோ நீங்களே அந்த ஆலயமா இருக்கீங்க. நீங்க அந்த ஆலயத்தை பத்திரமா பாத்துக்கலனா நிச்சயமா அதை கர்த்தர் கெடுத்து போடுவார். ஹல்லேலூயா. ஆனா எசேக்கியா ராஜா அந்த ஆலயத்தை திறந்தார், அந்த ஆலயத்தை பழுது பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான், என்னன்னா உங்க ஆலயத்தை பத்திரமா பாத்துக்கங்க. இவர் அந்த வாலிப வயதுல 25 வயதுல அவர் வந்ததுமே ஆலயத்தை பாக்குறார், செக் பண்றாரு, மூடினதை திறக்கிறார். கர்த்தருக்காக விரிவாய் வாசலை விரிவாய் திறங்க, தேவ சமூகத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உள்ள வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். தேவன் உள்ள வந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், தேவன் உள்ள வந்தாதான் உங்களுக்கு வாழ்வு, தேவன் உள்ள வந்தாதான் உங்களுக்கு வீடு சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. எந்த வீடு பூட்டி இருக்கோ, எந்த இருதயத்தின் கதவு பூட்டப்பட்டிருக்கோ அந்த இருதயத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா பொல்லாத காரியங்களா இருக்கும். அல்லேலூயா. பிசாசானவன் கடந்து போவான், 7 பிசாசை கொண்டு வருவான், அந்த ஆலயத்தை நிரப்புவான். அல்லேலூயா. நீங்க ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த நாட்கள் கொடிய நாட்கள். இந்த நாட்கள்ல உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் இந்த நாட்கள்ல சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ வசனத்தின்படி பார்க்கிறோம், அந்த தேவாலயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த தேவாலயத்துல உங்களை பத்திரப்படுத்துங்க. தேவ சமூகத்துல உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துங்க. இந்த சூழ்நிலையில நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆசீர்வாதத்தின் இழப்பை நீங்கள் காண்பீர்கள். அவன் எவ்வளவு அழகாய் வந்து சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவரே நான் என்ன செஞ்ச ஆண்டவரே, நான் உண்மையா தானே இருந்தேன், நான் உத்தமமா தானே இருந்தேன். எசேக்கியா சொன்ன அந்த வார்த்தை கனமுள்ள வார்த்தை, அவர் சாட்சியாய் தன்னை வெளிப்படுத்தின வார்த்தை. நான் உமக்கு முன்பதாக இருக்கிறேன், நான் உமக்கு முன்பதாக நன்மையான காரியங்களை செஞ்சேனே, அதை நினைத்தருளும் என்றார். ஆமென். எவ்வளவு நல்ல ஒரு காரியம் பாருங்க. அந்த எசேக்கியாக்கு இருக்கிற அந்த மன தைரியம் நமக்கு இருக்கிறதா? தேவ சமூகத்துக்கு முன்பதாக நம்மளால நிற்க முடிகிறதா? அவர் அருமையா இந்த வேளையில அந்த ஆலயத்தை திறக்கிறான், திறந்து பழுது பார்க்கிறான். அந்த இருதயத்துல இருக்கிற காரியங்களை, ஆலயத்துக்குள்ள என்ன பழுதா இருக்கு, என்ன பிரச்சனை நடந்திருக்கு, சோ அது எல்லாவற்றையும் அவன் வந்து இந்த வேளையில அவன் அந்த
ஆராய்ந்து பார்க்கிறான். அருமையான பிள்ளைகளே, இந்த தேவ செய்தி கேட்கிறவங்களை இன்றைக்கு உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவ சமூகத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சோ இந்த இருதயம் மிகவும் மோசமானது, பாவம் நிறைந்ததாய் மாறுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கிறது. இதை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 1:16 வசனத்துல, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. சோ இந்த வேளையில பரிசுத்தத்தோடு கூட நீங்கள் அந்த இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் பவுல் விதமாய் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7:1 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்திலே பூரணப்படுத்த கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. சோ நீங்கள் இந்த வேளையில உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க. தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு உண்மையோடு உங்களை நீங்கள் தயார் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அவர் ஆலயத்துக்குள்ள வருகிறார், திறக்கிறார், திறந்து பழுது பார்க்கிறார். அந்த காரியம் என்ன மாறி இருக்கிறது என்று அவர் அறிந்து கொண்டார். அது எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துகிறார். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய இருதயமாகிய ஆலயத்தை திறந்து தேவ சமூகத்துக்கு ஒழுங்காய் நீங்கள் செயல்படுகிறார் என்று பார்த்து தேவனுக்கு முன்பதாக உங்க இருதயத்தை பரிசுத்தத்தோடு காத்துக் கொள்ளுங்க. தேவ பயத்தை பூர்ணப்படுத்துங்க. நீங்கள் பூர்ணப்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் எசேக்கியா ஜெபித்தது போல நம்மளால ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையா இருந்தேனே, உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தேனே, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று அவன் முன்னதாக சொன்ன அந்த வார்த்தையை நாம் தைரியமாய் சொல்ல முடியும். சோ முதலாவது நம்ம வாசித்தது போல ஏசாயா 38:5 வசனத்துல அது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்றைக்கு உங்களுக்கு நிறைவேறும். வாசிப்போம். உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன் என்று உன் விண்ணப்பத்தையும் உன் கண்ணீரையும் கண்டு கர்த்தர் விதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக அந்த வாலிப வயதுல நடந்து கொண்ட அந்த ராஜாவை போல நீங்களும் தேவனுக்கு ராஜாக்களாக ராஜாத்திகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ வயதுல தேவனை நோக்கி இந்த வேளையில பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ வசனத்தை கேட்டு கொண்டிருக்கீங்க. உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. தேவனுக்கு முன்பதாக ஆலயத்தை திறந்து வைங்க. ஆண்டவர் உள்ளே வந்து வசனத்தை என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படியே நடந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாய் நடக்கும்போது ஏராளமான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். உங்கள் ஆயுசு நாட்கள் கர்த்தர் ஆண்டவர் பெருக பண்ணுவார். மரணத்தை உங்கள் பக்கத்துல அணுக விட மாட்டார். நீங்கள் என்ன ஜெபித்தாலும் அதற்கு ரிப்ளை உடனே வந்து ஆசீர்வாதத்தை கட்டளிட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மளோடு முகமுகமாய் பேசியிருக்கிறார். தேவன் தாமே உங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தையின்படியே உங்களை அர்ப்பணிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உன்னதமானவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபை நிறைந்த நாங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. எங்களோடு பேசின தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்கள்ல யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே எசேக்கியா ராஜா எப்படியெல்லாம் ஆண்டவரே தன்னுடைய காரியமாக செயல்பட்டாரோ, இந்த வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் கூட்டி கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எந்த பலவீனமான சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாவற்றும் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறேன். ஆலயத்தின் காரியத்தை ஆண்டவரே அப்பா திறந்து பழுது பார்க்கிறவர்களை நீர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் அற்புதங்களை காண செய்கிற தெய்வம் அல்லவா, நீர் உன்னதமான தெய்வம் அல்லவா. என் பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு நீர் பதிலை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இம்மட்டும் காத்த தெய்வம் இனியும் காத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பூரண சுகமும் ஆரோக்கியமும் சரித்த நிரப்பும்படியாய் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே நீர் அப்பா நீர் வந்து பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. நீர் கூட்டி கொடுக்க போற நன்மையான காரியங்களுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.